ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் சபையாய் கூடி வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் அனைத்தோடும் கூட கிறிஸ்துவின் வருகையின் நாள் மட்டும் தங்கி இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். கனி உள்ளவர்கள் ஆகுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேவ சபையாகிய தோட்டத்தை ஏற்படுத்தின தோட்டக்காரர். அந்த தோட்ட எஜமானன் தன்னுடைய சபையாகிய தோட்டத்தில் தான் நட்டிருக்கிறதான அந்த செடிகளில் அவைகள் எனக்குரிய பலனை கொடுக்குமோ, என்னை மகிழ்விக்கிற பலனை கொடுக்குமோ என்று சொல்லி தேடி வருகிற ஆண்டவர். நம்ம ஒரு பாடல்ல கூட கேட்டிருக்கிறோம், கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே என்று. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல தனக்குத்தானே கனி கொடுக்கிற பலனற்ற திராட்சை செடியாய் மாறி போனார்களா. கனி இருக்கிறது, ஆனால் கர்த்தருக்கான கனி அல்ல, கர்த்தரை மகிழ பண்ணுகிற கனியும் அல்ல. தங்களுக்காக ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மீட்ட தோட்டத்தின் எஜமானனாகிய என் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனி அல்ல. அவர்கள் தனக்குத்தானே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய தோட்டமாகிய சபையில் இருந்தாலும் மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வாழ்க்கை வாழுகிறவர்களை குறிக்கிறது. கற்பனைக்கும் கட்டளைக்கும் எந்த விதத்திலும் செவி சாய்க்காமல் ஞான ஸ்நான உடன்படிக்கையின் மேலும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மேலும் நம்பிக்கை வைத்து இதை இருந்தால் பரலோகம் போய்விடலாம் என்று மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி தேவனுடையதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் தனக்குத்தானே கனி கொடுக்கிறவர்கள். இன்னொரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நற்குல திராட்சை செடியாய் நாட்டி வைத்தேன், நீ நல்ல கனிகளை எனக்கு தருவாய் என்று காத்திருந்தேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்த கனி என்ன? என்னை துக்கம் அடைய செய்கிற, உன்னை ரட்சித்ததற்காக, உன்னை அபிஷேகித்ததற்காக, என் பிள்ளையாய் உன்னை மாற்றினதற்காக, என்னுடைய சரீரமாகிய சபையிலே உன்னை அவயமாய் வைத்ததற்காக, நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறதை போல மனஸ்தாபப்படத்தக்கதாக கசப்பான கனிகளை தந்தாய். ஒன்று தனக்குத்தானே கனி கொடுக்கிறவர்கள், இன்னொன்று ஆண்டவர் விரும்பாத கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தங்களுக்கு தாங்களும் கனி கொடுக்கிறவர்கள் அல்ல, கசப்பான கனிகள் கொடுக்கிறவங்க அல்ல, பகட்டான வாழ்க்கை. அத்திமரம் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக பகட்டாயிருந்து கனி தேடின போது கனி இல்லாமல் இருந்ததோ, அதே போல கனியற்ற ஒரு வாழ்க்கை, கனிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வேதம் என்ன சொல்கிறது? நம்ம என்ன கனி கொடுக்கணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கடந்த நாட்களில் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புறதுக்கு முன்னால் இருந்த பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்களை எல்லாம் அழித்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தையும் சுபாவமும் உடையவர்களாய் மாறி ஆண்டவர் விரும்புகிற அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற மனம் திரும்புதலுக்கேற்ற கனியாகிய புதிய வாழ்க்கையாகிய கிறிஸ்துவை மகிழச் செய்கிற நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையானால் மரத்தின் வேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தேவன் நம்மிடத்திலே பலன் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம அவர் விரும்புகிற பலனை கொடுக்கிறோமா?
விரும்புகிற ஒரு வாழ்க்கை. என்னுடைய எல்லா பகுதிகளிலும் தேவன் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? என் அந்தரங்க வாழ்க்கையும் வெளியரங்க வாழ்க்கையும் தேவ கற்பனையை பிசகாததாக இருக்கிறதா? நான் கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டு யாருக்காகவும் எதற்காகவும் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்துவிட்டு நான் மனுஷ பிரியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் யார்? ஒருவரை எனக்கு பிடிக்கும் என்பதற்காக அவர் செய்வதெல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. உண்மையான கனி கொடுத்தல் என்றால் என்ன? எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். தவறை தவறென்றும் சரியே சரி என்றும் நிதானித்தறிந்து சொல்லுகிற நல்ல கனி கொடுக்கிற நற்கனி கொடுக்கிற நல்ல மரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கடந்த வாரத்தில் அதிக கனி கொடுக்க வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை தியானித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது 4வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அழைத்தவரில் நிலைத்திருந்தால் பிழைத்திருப்பீர்கள். அன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நிலைத்திருத்தல் என்றால் என்ன? எதுவரைக்கும் நான் நிலைத்திருக்கணும்? முடிவு பரியந்தம். அவர் செடி, நான் அதில் வந்திருக்கிற கொடி. என்னுடைய கன்னியற்ற ஜீவிதத்தை பார்த்து கர்த்தர் என்ன வெட்டி போடாதபடிக்கு, அக்கினிக்கு இரையாக ஒப்புக்கொடாதபடிக்கு அந்த மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிற ஒரு கொடியாய், எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகி செல்லாத ஒரு கொடியாய், எந்த சூழ்நிலையிலும் நான் கற்று மறைந்தும் இருக்கிறதான பிரமாணங்களை உதாசீனப்படுத்தாத ஒரு கொடியாய், என்னுடைய சூழ்நிலைகள் கடினமானாலும், எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டாலும், நிந்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளந்தாலும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற நல்ல கொடிகளாய். ஆமென். அவர் எப்பொழுது என்னை தேடி வந்தாலும் அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். அப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. அப்பப்போ நிலைச்சிருந்துக்கிட்டு அப்பப்போ போயிட்டு அப்பப்போ வரக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்து தேவனை விட்டு அகலுகிற இருதயம் இல்லாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவம் நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிக்கிறது என்று சொன்னேன். இன்னைக்கு இரண்டாவதாக நான் கனி உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனுடையதான அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாயும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருப்பதாக. இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் உண்டு. ஒன்று லௌலீக ஞானம் எனப்பட்ட உலக ஞானம். அது கல்வியினாலே எனக்கு உண்டாகிறது, அனுபவங்களினாலே எனக்கு அந்த ஞானம் உண்டாகிறது. ஆனால் இந்த ஞானம் பைத்தியம் என்றும் வேதம் சொல்கிறது. வேதம் இப்படியாய் சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்ப எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தராகிய என்னை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொல்லி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் வாசிக்கிறதான வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகள் பரத்தின்
ஞானத்தினால் நிரம்பினவர்களாய் இருக்க வேண்டும். அநேக இடங்களிலே லௌலீக ஞானமாகிய உலக ஞானம் என்ன பண்ணி போயிட்டு வெட்கமடைய செய்திருக்கிறது. ஒரு எகிப்தில் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக கல்தேயருடைய ஞானம் எல்லாம் என்னாகி போய்விட்டது, அவமாகி போய்விட்டது. ஆனால் தேவ ஞானத்தினால் நிறைந்ததான யோசேப்பினுடைய ஞானம் எகிப்தை வாழ வைத்தது. ஒரு பாபிலோனிலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக அந்த நாட்களில் இருந்த எல்லா ஞானிகளும் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஒரு தானியலுக்குள்ளால இருந்த தேவ ஞானம், அதாவது பரத்தின் ஞானம், ராஜாவினுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லி இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான வழிமுறையும் உருவாக்கி கொடுத்தது பரத்தின் ஞானம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த ஞானத்தை குறித்து மெச்சிக்கொண்டிருக்கிறோம்? லௌலீக ஞானமாகிய உலக ஞானத்தை குறித்து மெச்சிக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தேவ ஞானம் நம்ம எங்கேயும் எப்போதுமே என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. ஒரு மனுஷனுக்குள்ளால பரத்தின் ஞானம் இருக்குமே ஆனால் அவனுக்குள்ளால என்னென்ன வரும் என்பதை குறித்து அந்த வேத வசனம் நமக்கு தொடர்ந்து கற்றுத்தருகிறது. அந்த வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் எடுக்கிறேன். நற்கனிகளால் நிறைந்ததாயும் இருக்கும். அப்ப எந்த ஒரு மனுஷனுக்குள்ளால பரத்தின் ஞானமாகிய தேவ ஞானமாகிய பரலோக ஞானம் நிரப்பி இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற கனி அல்ல, நற்கனி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நற்கனி என்றால் நல்ல கனி, மற்றவர்களை மகிழச் செய்கிறதான கனி உண்டாயிருக்கும். உங்களுக்குள்ளாலும் எனக்குள்ளாலும் லௌலீக ஞானமாகிய இந்த உலக ஞானம் கொஞ்சம் தேவை. உலகத்தின் பிள்ளைகள் தேவ பிள்ளைகளை பார்க்கலும் சில இடங்களிலே அதிக ஞானிகளாயிருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அநேக வேளையிலே அவர்களுடைய ஞானம் எப்படி போயிருது, அவமாகி போகிறது. ஆனால் லௌலீக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவ ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் யாராய் மாறுகிறார்கள், நற்கனி கொடுக்கிற நல்ல செடிகளாய் மாறுகிறார்கள். நட்டவரையும் மற்றவரையும் மகிழ பண்ணுகிற நல்கனி கொடுக்கிற, என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இந்த நாட்களிலே அதிகம் தேவை என்ன தெரியுமா? லௌலீக ஞானம் அல்ல. அது உங்கள் தேவைக்கு, வாழ்க்கையின் முறைமைக்கு இருக்கட்டும், பரவாயில்லை. அதோடு கூட நீங்கள் வேலை செய்கிற வேலையிலே தேவ ஞானத்தை செயல்படுத்தி பாருங்கள். தேவ ஞானத்தை செயல்படுத்தி பாருங்கள். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில தேவ ஞானத்தை செயல்படுத்தி பாருங்கள். அந்த ஞானம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். ஏன் கர்த்தர் ஞானம் உள்ளவர்களை கனம் பண்ணுகிறார்? அவர்கள் நற்கனி கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய இருதயத்தை மகிழச் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அந்த பரத்தின் ஞானம் இல்லைன்னா ஆண்டவர் விரும்புகிறதான கனியை நீங்களும் நானும் கொடுக்க முடியாது. நீ கனி என்று சொல்லலாம். நம்ம அநேக பேர் ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன். கனித்தாரும் கனித்தாரும் கனித்தாரும், நல்ல கனி உள்ள வாழ்க்கையை தாரும். ஆண்டவர் தரமாட்டாரு. அதற்கான வழிமுறைகளை உனக்கு சொல்லிட்டாரு. கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து பார், கனி உள்ளவனாய் கனி உள்ளவளாய் மாறுவாய். பரத்தின் ஞானத்தினால் நிரம்பிப்பார். வெறும் கனி அல்ல, கர்த்தரை மகிழச் செய்கிற, மற்றவர்களை மகிழச் செய்கிற நற்கனி உள்ளவனாய் மாறுவாய். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு. அவர் ஆண்டவர் அறிஞ்சவர், அதிகமாய் நேசிக்கிறவர். தன்னுடைய படிப்பை குறித்து அந்த ஞானத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கலாம், தேவ ஞானத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த தம்பி வேலை பார்க்குற நிறுவனத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்றபடி
ஒவ்வொரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அனுபவத்தை கொண்டு, உலக ஞானத்தை கொண்டு, தாங்கள் படித்த ஞானத்தை கொண்டு. ஆனால் ஒன்றுமே அங்கே எடுபடவில்லை. எல்லாம் தோல்வியில் முடிகிறது. பல கோடி ரூபாய் நஷ்டமாகிவிடுமா அது சரியாகவில்லை என்றால். இந்த தம்பி கையும் கட்டிக்கிட்டு சோத்திர மனசுக்குள்ளால பண்ணிக்கிட்டு தள்ளி நிற்கிறாரு. மேனேஜர் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எம்டிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வெளில போய் கேட்டாரான், சார் நான் ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? இந்த மேனேஜர் சொன்னாராம், இன்னும் அனுபவம் இல்லாமல் இப்போ தான் வந்திருக்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, மட்டம் தட்டி விட்டார். மறுபடியும் சில முயற்சிகள், எல்லா முயற்சிகளும் அபத்தமாகிவிட்டன. கடைசியில் மேனேஜர், நீயும் ஒருக்கா ட்ரை பண்ணலைன்னு வேண்டாம், எப்படியும் போகிறது, ட்ரை பண்ணி பாருன்னாரு. இவர் போனார், ஆண்டவரே உதவி செய்யணும். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு சின்ன காரியத்தை செய்தார், பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு. எல்லாரும் மெச்சி கொண்டாங்க. இவர் சொன்னார், சோத்திரம், எனக்குள்ளால இருக்கிற ஆண்டவருக்கு சோத்திரம். ஏன்னா அந்த வருஷத்தில் தான் இவர் ஆயுத பூஜையில் சேர்ந்து கொள்ளவில்லை என்று அவரை விமர்சித்து இவரை டீக்ரேட் பண்ணணுன்னே அந்த கம்பெனி முடிவு பண்ணது. இவருக்கு நீ இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடாது, வேலையிலிருந்து அனுப்புறதுக்கு என்ன பண்ணலாம், அதற்கான முயற்சி. கர்த்தர் பார்த்தாரு, நீ என்ன நம்பி இருக்கிற, என் ஞானம் உனக்குள்ளா இருக்கு, நான் உன்னை வெட்கப்படுத்துவேனா? தலையை உயர்த்தினார். ஆனால் அதுக்குள்ள குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். குவாலிஃபை இல்லாமல் போய் ஆண்டவரே உதவி செய்யணும்னா ஜாலியை பார்த்துட்டு போடான்னுருவார். அப்போ பரத்தின் ஞானம் என்னை நற்கனி உள்ளவனாய் மாற்றுகிறது. அந்த ஞானம் லௌலீக ஞானமாகிய உலகத்தின் ஞானத்தை போல அல்ல. அந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் கிடைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 18வது வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. அப்ப பரத்தின் ஞானத்தோடு கூட சேர்ந்த அடுத்த கனி ஒன்று வருகிறது, நற்கனியோடு கூட சேர்ந்த நீதியின் கனி. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் பரத்தின் ஞானத்தில் நிறைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிக்கு புறம்பான காரியத்தை யோசிக்கவும் மாட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேசவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். அப்படி நீதியோ இல்லாத காரியங்களுக்கு ஒத்து போகவும் மாட்டார். மற்றவர்கள் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதல்ல, அவர்கள் நீதி செய்யும் போது அவர்களை நான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய கிரியைகள் வேத வசனத்திற்கு புறம்பாக தேவனை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறதான வேளையில் நான் அதை அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும். பரத்தின் ஞானம் எனக்கு தெளிவை தரும். எது சரி எது தவறு என்கிறதை எனக்கு வேறு பிரித்து காண்பிக்கும். ஒரு காரியத்தை மேலோட்டமாய் பார்க்கிறவளாய் அல்ல, யாரோ எனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்றதையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறவளாய் அல்ல. அந்த காரியத்தின் தன்மையை உணர்ந்து தேவ சமூகத்தில் கொண்டு போய் அந்த பரத்தின் ஞானமானது என்ன செய்யும்னா ஜெபிக்க வைக்கும். கர்த்தர் அந்த பதிலை கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வாய்ச்சாலகன் பிழைத்துக் கொள்கிறான். அதிகமாய் வாய் பேச தெரியாதவன் குற்றவாளியாய்த்திருக்கிறான். அநேக வேளையில் நம்முடைய மௌனம் நம்மை குற்றவாளியாய்த்திருக்கிறது. நாம் ஏன் சில வேளைகளில் மௌனம் ஆகிறோம் தெரியுமா? தேவன் நாமம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது, அதோடு கூட அது முடிந்து போகட்டும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் வாய்ச்சாலகன் தன்னுடைய ஞானத்தினாலும் லௌலீக ஞானத்தினாலும் தந்திரத்தினாலும் எவ்வளவு ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனையும் சொற்பம் அதிக ஆளுகை செய்கிறது போல தங்களுடைய தந்திரத்தினாலே நம்ப வைத்து தன்பால் இழுத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் பரத்தின் ஞானம் நமக்குள்ளாய் நிரம்பி இருக்குமே, ஆனால் நாம் முட்டாள்களாய் இருக்க மாட்டோம், கஞ்சருகி போன குருடர்களாய் இருக்க மாட்டோம், விருத்த சேதனமற்ற காதுகளை உடையவர்களாய் இருக்க மாட்டோம், உணர்வற்ற இருதயம் உடையவர்களாய் இருக்க மாட்டோம்.
நமக்கு நலமாய் தோன்றுகிறபடி அல்ல. அந்த பரத்தின் ஞானம் நீதி இன்னதென்றும் அநீதி இன்னதென்றும் நமக்கு வேறு பிரித்து காண்பிக்கும். அந்த பரத்தின் ஞானம் யாருக்குள்ளால இருக்கோ அவர்களுக்குள்ளால தான் அந்த உணர்வு உண்டாகும். பொதுவாக ஒரு பழைய மொழி சொல்லுவாங்க உலகத்தில், நீங்களும் கேட்டிருப்பீங்க, நான் அதிகமாக கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்தேன். அப்பா கூட உண்ணுவியா? வா 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 வான்னா ஆமாம், வாமிட் எடுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அம்மா கூட உண்ணுவியா? வா வா வா. தனக்கென்று ஒரு ஸ்டாண்டிங் கிடையாது. யார் என்ன கேட்டாலும் ஓகே. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. பரத்தின் ஞானமுடையவர்கள் அப்படி இருக்க முடியாது. அந்த ஞானத்திற்கு காரணமாய் இருக்கிற ஆவியானவர் அவர்களை உணர்த்துவார். இருதயம் உணர்வற்று போறதுக்கு ஒருபோதும் ஆவியானவர் விட மாட்டார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வேறு பிரித்து காண்பிப்பார். ஆகையினால அநீதியான காரியத்திற்கு ஒத்து போகிறவர்களாய் ஆமா போடுகிறவர்களாய் அல்ல. அநீதியான காரியம் அநீதி என்றும் நீதியான காரியம் நீதி என்றும் சொல்லுகிற பரத்தின் ஞானமுடையவர்களாய் இருப்போம். இது உலகத்தானுடைய வாழ்க்கையில வர்றதை விடையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். நம்ம எல்லாம் எங்க சில வேஷத்தை பார்த்தும் முகமூடிய பார்த்தும் தான் ஏமாந்து போயிடும். கொஞ்சம் அந்த பரத்தின் ஞானத்தினால் நிரம்பி இருந்தால் பாருங்கள், அவர்கள் என்ன முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடி விலகி அவர்களுடைய ஒரிஜினல் முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் என்ன வேஷம் போட்டிருந்தாலும் அந்த வேஷத்திற்குள்ளாயிருக்கிற உண்மை நிலை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதற்கு தேவை பரத்தின் ஞானம். நற்கனிகளினால் நிறைத்திருக்கிற பரத்தின் ஞானம், நீதியாகிய கனியை தருகிறதான பரத்தின் ஞானம். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டுமே ஆனால் பரத்தின் ஞானம் தேவை. அந்த ஞானத்துக்குள்ளால தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிறது. அந்த வரம் இருந்துச்சுன்னா முகமூடியை போட்டிருந்தால் அது தானா உள்ளால இருக்கிற முகத்தை காமிச்சு கொடுக்கும். என்ன வேஷம் போட்டிருந்தாலும் அந்த ஒரிஜினல் இன்னதென்று சொல்லி அதை அடையாளம் காட்டும். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளலாம். புறம்பை இருக்கிறவர்களுக்கு நடுவில் எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடக்கணும்னா இந்த பரத்தின் ஞானம் தேவை. புறம்பே இருக்கிறவர்களுக்கு நடுவில் ஞானமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதுக்கு வேற வழியே இல்லை. பரத்தின் ஞானம் நம்மை நிரப்பி இருக்க வேண்டும். என்னுடைய ஞானம் சில வேளையில் இந்த உலகத்தாருக்கு முட்டாள்தனமாய் தெரியலாம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற லௌலீக ஞானத்தினால் மட்டும் நிரம்பினவர்களுக்கு உன்னுடைய ஞானம், தேவ ஞானம், பரத்தின் ஞானம் உன்னை முட்டாளாக காமிக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையிலே நீதியை விளங்க பண்ணுவார். அந்த வாலிபனுடைய சம்பவத்தை போல உன் தலையை எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்தி வைப்பார். சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் செலவிட்டு பாருங்கள். தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி பாருங்கள். அந்த வசனம் உங்களுக்கு எதை காண்பிக்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய உள்ளான மனிதனை அது உங்களுக்கு காண்பிக்கும். வெளியே தெரியாத சில சுபாவங்களை அந்த வசனமாகிய கண்ணாடி உங்களுக்கு காண்பிக்கும். நீங்கள் விட்டு விலக வேண்டிய காரியங்களை உண்மையாய் மனப்பூர்வமாக விட்டு விலகி பாருங்கள். இது விலக விலக தேவ ஞானம் நிரப்பிக்கொண்டே இருக்காமன்னு சொல்லுங்களேன். யாக்கோபு 1:5 எடுத்து வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், என்ன ஞானத்தில்? பரத்தின் ஞானமாகிய தேவ ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். ஆமே, லௌலீக ஞானத்தை இந்த உலகத்தின் கல்வி கொடுக்கும், அனுபவங்கள் கொடுக்கும். ஆனால் தேவ ஞானம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய், அதாவது குறைவில்லாமல் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாரு தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுப்பார். நம்ம சில செய்கைகளை மதீனமாக செய்து முடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். எல்லாம் முடிந்ததற்கு பின்பு, சே அறிவில்லாமல் பண்ணிட்டேன் சொல்லியிருக்கீங்களா?
சொல்லுவாங்க எல்லாம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதை செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும். செய்துக்கிட்டு நான் ஐயோ முட்டாள்தனமா செய்துட்டேன், அறிவு கெட்டத்தனமா செய்துட்டேன்னு சொல்லி இனி நீ இழந்த இழப்பை ஒருபோதையும் என்ன பண்ண முடியாது, ஈடுகட்ட முடியாது. ஞானம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஞானத்தில் உனக்கு குறைவு இருக்குன்னா சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் கிட்ட கேளு. ஆண்டவரே, பரத்தின் ஞானத்தினால் என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஞானம் எனக்கு வேணும். லௌலீக ஞானத்தை அபத்தமாக்குகிற தேவ ஞானமாகிய பரத்தின் ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நிரப்புங்கன்னு உட்கார்ந்திருந்து தேவ சமூகத்தில் உங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை பரத்தின் ஞானத்தினால் நிரப்புவார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு கொடுக்கிறத இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்குமே, ஆனால் கர்த்தர் எனக்கும் சம்பூரணமாய் தருவார். எவனுக்கோ ஞானத்துக்கு மேல நம்ம வீடு கட்டக்கூடாது. இன்னைக்கு சில பிரசங்கி மாற பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ணணும்னா யூடியூப்புக்குள்ளால போகணும். எவனோ ஒருத்தன் பண்ணி வச்ச பிரசங்கத்தை கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும், அப்படியே போகணும். கர்த்தர் கிரியேட் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்க குறிப்பு எங்க இருக்கு, ஏஐல. ஒரு தலைப்பை கொடுத்து எனக்கு இந்த பிரசங்கத்தில் ஒரு இந்த தலைப்பில் ஒன்று வேணும், அவர் சொல்லி கொடுப்பாரு. இவங்களுக்கு நினைப்பேன்னா அதுவே உருவாக்கி எவனோ ஒருத்தன் உருவாக்கி வைத்தது அது. இவர் இதையும் கொண்டு சபைக்கு போவார். எல்லாம் உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன. கர்த்தர் கிரியேட் செய்ய முடியாது. நீ யூடியூப்ல தேடுற நேரத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால நில்லு. ஆண்டவரேன்னு கேளு, என்ன ஞானத்தினால் நிரப்புன்னு கேளு. அந்த ஞானம் குறைவுபடுவதற்கு உனக்குள்ளால இருக்கிற குறைபாட்டை நீக்கு. இந்த ஞானம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, ஆனால் நான் என்ன செய்யணுங்கிறத பாரு. வேதத்தில் பதில் இருக்கு, அதை கற்றுக்கொண்டு பார். தேவ சமூகத்தில் போய் முறையிட்டு பார். மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான இயேசுவுக்குள்ளாய் இருந்த ஞானம், பரத்தின் ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருதனுக்கு கொடுத்து ஒருதனுக்கு கொடுக்காதவர் அல்ல. எனக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை, எனக்கு ஞானம் கிடையாது. உனக்கு தரமாட்டேன்னாரா, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா என்ன? அவர் கொடுக்க ஆயத்தம். அவருக்கு தெரியும் இந்த ஞானம் இருந்தால் தான் நற்கனியும் நீதியின் கனியாகிய சமாதானமும் உனக்குள்ளால இருக்கும்னு தெரியும். அந்த ஞானத்தை அவர் கொடுக்க ஆயத்தம். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? பெற்றுக்கொள்வதற்கு கிரயம் செலுத்தி இருக்கிறையா? ஒரு செடியில கொடி நிலைத்திருக்கிறது போல பரத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ கிரயம் செலுத்த வேண்டும். யாருக்கிட்டையோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. 4 பேருக்கு வாயில இருந்து விழுற வார்த்தையில 4 வார்த்தையை பிடிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு ஞானம் இருக்கிறது சொல்லக்கூடாது. அந்த ஞானம் கனி உள்ளவர்களாய் மாற்றாது. தேவன் உண்மையாய் உனக்கு ஞானம் கொடுக்கும் போது அந்த ஞானம் நற்கனி உடையவனாய் உடையவளாய் உன்னை மாற்றும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம் தான். வேதம் சொல்லும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சிம்பிள் தான், கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. எங்கிட்ட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஞானம் இருந்தால், தெய்வ பயம் இருந்தால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவாய். ஆமே. தெய்வ பயம் இருந்தால் தீமை என்கிற ஒன்றுக்கு வார்த்தையினாலோ கிரியையினாலோ நினைவுகளினாலோ இடம் கொடுக்கவே மாட்டாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொல்லிக்கிட்டு அந்த தீமை என்னன்னு சொல்லி அதே வசனம் நீதிமொழிகள் 8:13 நினைக்கிறேன், வேதம் பட்டியலிட்டு காண்பிக்கிறது. தெய்வ பயம் இருக்கிறது என்பதல்ல பயம், அந்த பயத்தை என்னுடைய சுபாவம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இங்க எதுவுமே தியரி கிடையாது, ஒன்லி பிராக்டிக்கல். செய்முறை என்கிற உனக்கு தேவை. வேத வசனத்தை வாசி, அபியாசப்படுத்து. இங்க தெய்வனுக்கு பயப்படுகிற பயம்னு வேதம் சொல்லுதே, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன தேடு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் வழியில் நடக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை வெறுப்பான். தேடு. எத்தனை நாளைக்கு பேதையான புறாவை போல இருப்ப? எத்தனை காலங்கள் சொல்ல போற ஞானம் இல்லை ஞானம் இல்லைன்னு? அந்த பரத்தின் ஞானம் எனக்குள்ளால இல்லைன்னா, சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீ வாழ்ந்து கேட்கலன்னா எப்படி நற்கனி உருவாகும்? எப்படி நீதியாகிய சமாதானத்தின் கனி உனக்குள்ளால இருக்கும்? அது எப்படி சாத்தியம்? கனி என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கையின் முறைமை. வார்த்தையினாலே கனி கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் கனி இருக்கா? கடந்த நாட்களில் சொன்னேன், கனி என்றால் என்ன? வெறும் கலாத்தியரில் எழுதியிருக்கிற 9 கனி தானா? அதாவது இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ என்னுடைய பழைய வாழ்க்கை முழுவதுமாய் அழித்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வாழுகிற புதிய வாழ்க்கை தான் கனி உள்ள வாழ்க்கை. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கனி உள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினம். பயப்படுகிற பயத்தோடு கூட அவர் வழியில் நடந்து பொல்லாப்புக்கு விலகி தீமையை வெறுத்தவரிடத்துல கேட்பேன்னா பரத்தின் ஞானம் வரும். அந்த ஞான நற்கனிகளையும் நீதியின் கனியாகிய சமாதானத்தின் நற்பலனையும் தருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது லௌலீக ஞானம் எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. வாசிங்க. லௌலீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எப்படி இருக்கணும்? பரத்தின் ஞானத்தினால் நிரம்பி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் அல்ல, சரீர பிரகாரமாக அவருக்குள் 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 அவருக்குள்ளால வாசமாயிருக்கிறது. அவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார் என்றால் வெளிப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்தாம நானும் கர்த்தருடைய பிள்ளை நானும் கர்த்தருடைய பிள்ளைன்னு துள்ளுறதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவி எனக்குள்ளால இருக்குன்னு சொல்லி வாரத்துக்கும் பூமிக்கும் துள்ளி பிரயோஜனம் இல்லை. அந்நிய பாஷையை அடுக்கடுக்கா பேசி பிரயோஜனம் இல்லை. நான் பெரிய ஞானி, வேதத்தில் தேர்ன வேத பண்டிதர்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் எல்லாம் எனக்கு கத்துப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சம் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா நீ என்ன பெரிய ஆளா? பிசாசு கூட மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தான். மனப்பாடம் பண்ணின வசனத்தை தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு கொஞ்சம் வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சோன்னா அவங்க பெரிய ஆளு. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிறது வரைக்கும் வசனம். ஜபத்தில் யாரையாவது தாக்கணும்னா வசனம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெட்டிடும். நியாயத்தீர்ப்பு அந்த வசனமே உன் மேலே கொண்டு வரும். வசனத்தை சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது? பிரயோகிக்க கூடாது. அதுக்கு தான் பரத்தின் ஞானம் வேணுங்கிறது. லௌலீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் என்ன பண்ணிடக்கூடாது? உங்களை கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது. வஞ்சிக்கப்பட்டு விடாதுங்கள். அதனுடைய கனிகளினாலே அறிவீர்கள். என் பிரசங்கம் இல்லை நீங்கள் என்ன நல்லவன்னு ஜட்ஜ் பண்ணுறது. என்னுடைய வாழ்க்கை முறையை கூர்ந்து கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பொய்யை விட தெரியலை, மாய்மாலத்தை விட தெரியலை, இன்னும் தற்பெருமையை விட தெரியலை. எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதோ அதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டுகிறாய். மேன்மை பாராட்ட வேண்டிய சிலுவையை அவமாக்கி விட்டாய். பரத்தின் ஞானம் இருந்தன்னா அப்படி சொல்லித்தராது, அது சரியாய் சொல்லித்தரும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை முதல்ல வாசிங்க. ஏன் தெரியுமா? பரத்தின் ஞானத்தை தர்றாரு எனக்கு. ஞானிகளை, லௌலீக ஞானம் நிறைந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அது நான் தான். ஐயா நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிடண்டாம். எனக்கு இயேசுவை அடைக்கலம் பாட்டிலேயே இருக்கும். ஆண்டவர்கிட்ட நானே சொன்னேன், நான் பேத ஆண்டவரே, நான் எல்லாம் உமக்கு என்னத்துக்கு? நான் சாதாரண ஆள் இல்லை. ஏதாவது கலங்கு துண்டும் கருவாடும் கிடைக்கும்னு பைபிளையும் தூக்கி இடுக்கிட்டு வந்த ஆள் கிடையாது. அப்படி வந்த ஆள் ஒன்றும் கிடையாது. அழைப்பின் மேல் அழைப்பு, மிரட்டலின் மேல் மிரட்டல். நான் பேதைன்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு, நான் உன்னை ஞானியாக்குவேன்.
அந்த இயேசுவின் அடைக்கலம் பாட்டு எனக்கும் ஆண்டவருக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன். என்னுடைய பாட்டு. மோசே சொன்னார், நான் திக்குவாய் மந்தனாவும். எரேமியா சொன்னார், நான் காரியம் அறியாத சிறு பிள்ளை. நானும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன், ஓடி ஒளியிலான்னு தான் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், உலகத்தில் நான் விரும்பாத ஒரு கதாபாத்திரம் என்னன்னா ஊழியக்காரன், வெள்ளையும் போட்டவன. எனக்கு அந்த நிலைமை என்னைக்கு பாருங்க. இது எனக்கு யாரும் கற்றுக் கொடுத்ததல்ல, கர்த்தர் கற்றுத் தந்தவைகள். பைபிள் காலேஜ் கற்றுத்தரல, ஸ்கூல் கற்றுத்தரல, காலேஜுக்கு வாசலை பார்த்ததில்லை, கர்த்தர் கற்றுத்தந்தார். என்னைக்கும் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலே என்னை கற்றுத்தந்தார். எனக்கு அவர் தந்த பரத்தின் ஞானத்தினாலே எத்தனையோ ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட மாட்டேன் என்று நினைத்த இடத்துல என் தலையை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். வாசிங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமாகிய நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார் கரங்களை கொட்டி. பலவீனமான தாவீதை கொண்டு தான் பலமுள்ள கோலியாத்தை சாத்தாரு. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நோஞ்சான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? தேவ ஞானமும் பலனும் இருந்தது. எதிரி எவ்வளவு பெரியவன் இல்லை, எனக்குள் இருப்பவர் யார்? உலகத்தில் இருப்பவனில் என்னில் இருப்பவர் பெரியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 31வது வசனத்தை வாசிப்போம். இந்த பரத்தின் ஞானம்னா என்னன்னு பார்ப்போம். அவரே எவரே? எனக்காக ஜீவனை கொடுத்துட்டு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுற என் இயேசுவே. தேவனால் எனக்கு ஞானமும் மீட்புமானார். என்னுடைய ஞானம் இயேசுவே. கரங்களை கொட்டி அந்த ஞானமாகிய பரத்தின் ஞானம் எனக்குள்ளால இருந்துச்சுன்னா நான் நற்கனிகளையும் நீதியாகிய கனியையும் கர்த்தருக்கு கொடுத்து மகிழச் செய்கிறவனாயிருப்பேன். அதற்கு நம்மை விட்டு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.